வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இப்போ லேடிஸ் காலையில் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியோடு சேர்த்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேயா? இது ரொம்ப கஷ்டமான யோகா, சிம்பிள் யோகா அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக அதாவது எக்ஸசைஸ் வார்ம் அப் அந்த மாதிரி கொடுக்குறோம். இதில் முதிரைகள் மட்டும் அப்பப்போ சேர்த்துக்குருவோம். ஓகேயா? இப்போ படுத்துக்கங்க. இப்போ நம்ம காலையில் பெட்டில் படுத்துருன்ட்டு எந்திரிக்கிறப்பயே நம்ம இந்த மாதிரி சிம்பிள் பயிற்சி செஞ்சுக்கலாம். மேம் கைகளை ஆதி முதிரையில் வச்சுக்கோங்க. இப்போ கைகளை ஆதி முதிரையில் வச்சுருக்காங்க. தம்பு உள்ளே போயிருக்கு. அவங்க மீதி நாலு விரல்களை அதோட ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேயா? அந்த லெஃப்ட் ஹேண்ட் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? ஓகேயா? இப்போ இந்த எல்போ கீழே இருக்குது. அப்படியே மேலே ரைஸ் பண்ணுறாங்க. 1 2 3 4 5. ஓகே. இப்போ ரைட் சைடு கைகளை நல்லா விரித்து வைத்திருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஆதி முதிரையில் கை இருக்குது. இப்போ கைகளை மடிக்க போகிறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஓகே. இந்த மாதிரி காலையில் பெட்டில் இருந்து எந்திரிக்கிறப்பயே உடனே சட்டுன்னு எந்திரிச்சிடாமல் இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ், நான் கிளாஸுக்கோசரம் 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் சொல்கிறேன். ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓகே. இப்போ அடுத்ததையும் பார்த்துருவோம். கால்களை ரைஸ் பண்ணுறாங்க. அப்படியே முடிஞ்ச அளவு கால்களை ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? இது பெட்டில் படுத்துக்கிட்டே நம்ம காலில் பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இது சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி. இதை ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்கோசரம் நாங்கள் ஸ்லோவாக எடுத்து காமிக்கிறோம். இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே ஒரு 5 10 20 அவங்கவுங்க டைம் பொறுத்தளவு செஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே ஓகே. இப்போ அப்படியே கைகளை பழையபடி ஆதி முதிரையில் வச்சுட்டு ரொட்டேஷன் கொடுத்துருங்க. ஆதி முதிரை ஏற்கனவே பார்த்துருக்கோம். நமக்கு நல்ல உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய முதிரையும் தெரியும். அதோட கைகளை இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ நம்ம சொன்ன எந்த எக்ஸசைஸ்க்குமே டைம் கிடையாதுங்க. இத்தனை கவுண்டிங்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளோட டயத்தை பொறுத்து செஞ்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே உங்களோட ப்ரீத்தை வாட்ச் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் மேம் கையில் ரிலாக்ஸாக வச்சு ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறப்பயே உடனே கடன்னு சட்டுன்னு வேகமாக எந்திரிக்காமல், அவசரமாக எந்திரிக்காமல் இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். நமக்கு இந்த மாதிரி காலுக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும். கால் சம்மந்தப்பட்ட அந்த சின்ன பயிற்சி செய்கிறப்ப, கைகள் ஆதி முதிரையோடு செய்கிறப்ப நமக்கு செய்கிற எல்லா வேலைகளுமே முதல்ல பெர்ஃபெக்டாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா கைகளில் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம செய்கிற செயலும் பெஸ்ட்டாக அமையும். அன்றைக்கி நம்ம செய்கிற தொடங்குகிற எல்லா வேலையுமே பெஸ்ட்டாக சிறப்பாக இருக்கும். அதனால் டெய்லி ப்ராக்டிஸில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சு பழகிக்கங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியோட நம்ம டெய்லி செய்கிற வேலைகளோடு சேர்ந்து நாங்கள் பயிற்சிகளை கொடுக்கலாம். சிம்பிள் பயிற்சிகளை இந்த மாதிரி லேடிஸ்க்கு எளிமையாக கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம். எங்களுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. யோகா கிளாஸ், முத்ரா கிளாஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ் அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட நம்பரையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.